ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4th கொஸ்டினுக்குரிய வீடியோ ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுட்டே இருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம வீடியோ போடுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இது வின் பிளஸ் வின் அகாடமி டிஎன்பிசி குரூப் 4th கொஸ்டின் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தலாம். அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? சார்லஸ் ஆலன் அவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. அசோகரோட வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன் அவங்க தான். கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்கள் உள்ளன அப்படின்னு கூறியவர் யாருன்னா ஜான் மார்ஷல் சொல்லிருக்காங்க. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் வந்து இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உலகிலேயே முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் மொஹஞ்சதாரோ. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யாருன்னா யுவான் சுவாங் தான். யுவான் சுவாங் தான் என்ன சொல்லிருக்காங்க? புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 புனிதத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல காஞ்சியும் ஒண்ணு அப்படின்னு சொன்னவர் யுவான் சுவாங். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதியில் ஆரியர்களை நிரந்தரமாக குடியேற்றிய பின் அவர்கள் பின்பற்றிய தொழில் எதுனா வேளாண்மை. சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் பின்பற்றிய தொழில் வேளாண்மை அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் எதனோடு ஒத்து போகிறது? பண்டைய தமிழகத்தோட பெருங்கற்காலம் வந்து எதனோடு ஒத்து போயிருதுன்னா சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோட தான் அது வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யாருன்னா வில் டூராண்ட். வில் டூராண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இது நட்சத்திரங்களின் மலை அப்படின்ட்டு 6ஆம் நூற்றாண்ட சொல்லியிருக்காங்க. மகாவீரர் போதனைகளை தொகுத்தவர் யாருன்னா கௌதம சுவாமி. கௌதம சுவாமி அவங்க தான் வந்துட்டு மகாவீரர் போதனைகளை வந்து தொகுக்குறாங்க. புத்தரின் போதனைகள் எந்த மொழியில் போதிக்கப்பட்டன அப்படின்னா பாலி மொழியில் போதிக்கப்பட்டன. புத்தரின் போதனைகள் வந்து பாலி மொழியில போதிச்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கினை வகித்த உலோகம் எது அப்படின்னா இரும்பு. இரும்பு தான் வந்துட்டு பொருளாதார ரீதியா வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிருக்கு. சமூக மாற்றத்தில் வந்து குறிப்பிடத்தக்க பங்கினை ஏற்படுத்தியது இரும்பு அப்படின்னு சொல்றாங்க. வின் பிளஸ் வின் அகாடமி டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வந்த சமணத்துறவி யார் அப்படின்ற பத்ரபாகு தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. சந்திரகுப்தர் வந்து தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்த சமணத்துறவி யார் அப்படின்னா பத்ரபாகு. அது குறிப்பா எங்க அழைச்சிட்டு வந்தானா சரவண பலவலா அந்த போய் தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. பாண்டியன் சூட்டிக் கொண்ட பெயர்கள் யாவை அப்படின்னா மாறன், வழுதி, செலியன், தென்னர் அப்படின்ற பெயர்கள்லாம் வந்துட்டு பாண்டிய மன்னர்கள் வந்து சூட்டிக்குவாங்க. பாண்டிய மன்னர்கள் சூட்டிக் கொண்ட பெயர்கள் தான் இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. யாருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலையில் பற்றி செய்திகளை நமக்கு வழங்குகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. யாருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகளை பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன அப்படின்னா பாகியானோட குறிப்புகள் தான். அதை எல்லாத்தையுமே நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா தினாரா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. குப்தர்களோட அந்த பொற்காசுகளை எவ்வாறு அழைச்சிருக்காங்க? தினாரா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா ஹர்ஷரோட ஆட்சி காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா ஹர்ஷரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. பல்லவர்களின் சான்றுகளை உயர்த்தும் செப்போடுகள் எது? பல்லவர்களோட அந்த சான்றுகளை இன்னும் வந்து ஒருபடி மேல கொண்டு போற செப்போடுகள் எதுனா காசக்குடி செப்போடு தான் வந்துட்டு அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக விளங்கியது எதுனா காயல் தான் வந்துட்டு பிற்கால பாண்டியர்களோட துறைமுகமா விளங்கி இருக்குது. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதினா குவத் உல் இஸ்லாம். இந்த மசூதி வந்துட்டு இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு மசூதி அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. யாருடைய நினைவாக தமிழக அரசு திருமண உதவி திட்டத்தை தொடங்கியதுன்னா மோகனூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்களோட நினைவுல தான் தமிழக அரசு வந்து திருமண உதவி திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. கோபால கிருஷ்ண கோகலே, அதாவது கோபால கோகலேன்றமல கோபால கிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்றதான் கொஸ்டின். 1905ஆம் ஆண்டு தான் தொடங்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. இது வின் பிளஸ் வின் அகாடமி டிஎன்பிசி குரூப் 4th கொஸ்டின் ஆன்சர்.
எல்லாத்தையும் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 21. அகில இந்திய கிலாபாத்தி இயக்க மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில. அகில இந்திய கிலாபாத்தி இயக்க மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் இழந்தவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் தான். தடியடியால தாக்கப்பட்டு அவங்க அப்புறம் 2-3 நாள உயிர் இழந்துருவாங்க. யாரு? சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்துல லாலா லஜபதி ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. காந்தியடிகள் எந்த நிகழ்வுக்கு பின் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினால்? சௌரி சௌரா நிகழ்வுக்கு பின் தான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறாங்க. சௌரி சௌரா அந்த சம்பவத்துக்கு டயத்துல தான் நிறுத்துறாங்க. இந்த நிகழ்ச்சி எப்ப நடந்தது அப்படின்னா 1922 நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரையை மேற்கொண்டவர் யாருன்னா சி ராஜாஜி. அவங்க தான் தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கி நடத்தினவங்க யாருன்னா ராஜாஜி. அவங்க தான் நடத்துறாங்க. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. டிசம்பர் 22 தென் அரைக்கோளத்தில் நடைபெறும் நிகழ்வின் பெயர் என்னன்னா குளிர்கால திருப்பம். குளிர்கால திருப்பம் தான் டிசம்பர் 22ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. தென் அமெரிக்காவில் அதிகமான சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னா பிரேசில் தான் அதிகமா சர்க்கரையை உற்பத்தி பண்ணுது தென் அமெரிக்காவில். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. ஆண்டஸ் மலைச்சரிவுகளில் உள்ள காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா மோண்டனா அப்படின்னு அழைச்சுக்கிறாங்க. ஆண்டஸ் மலைச்சரிவில் உள்ள காடுகளை மோண்டனா அப்படின்ட்டு அழைச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. புலிகள் பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1973. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ஏற்காடு எந்த மலையில் அமைந்துள்ளது? சேர்வராயன் மலையில அமைஞ்சிருக்கு. ஏற்காடு எந்த மலையில அமைஞ்சிருக்கு? சேர்வராயன் மலையில அமைஞ்சிருக்குது. அங்க சேரா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஏற முடியாது. ஏற்காட்டுக்கு எங்க போக முடியாது, என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது அப்படின்னு ஷார்ட்டா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 30. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டினுக்கு நாம வந்துட்டோம். பல அடுக்குகளை கொண்ட பாறைகள் எதுனா படிவு பாறைகள் தான். படிவு பாறைகள் தான் பல அடுக்குகளை கொண்ட பாறைகள். பல அடுக்கு பாறைகள் எது? படிவு பாறைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க அன்பை நீங்க எப்படி காட்டணும்னா இது மூலியமா தான் காட்டணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து போட்டு பாருங்க. அந்த வீடியோல இருக்க கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். எந்த கொஸ்டினுமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு எப்பயுமே நினைக்காதீங்க. எதுவுமே மிஸ் இல்லை. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சின்ன சின்ன கொஸ்டின் கூட நம்மளுக்கு பின்னாடி பெருவெள்ளமா நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி நாம் ஜாப்புக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இது மாதிரி மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ so much.